அருண்குமார் அசிங்கப்பட்டு நிக்கிறத பாக்குறதுக்கு யாரெல்லாம் ஆர்வமா இருக்கீங்களோ அவங்களாம் வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, அவர் பண்ணதை நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம், இன்னொருத்தர் பண்ணதை அது முத்து தான் பண்ணார் அப்படின்னு சொல்லி அழகா சொல்லியிருந்திருக்கலாம். ஆனா அதை விட்டுட்டு எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்றவர் தான் அருண்குமார். பட் இந்த விஷயத்துல அவர் அப்படி எதுவுமே செய்யல. சோ இருந்தாலும் அவரை பிரச்சனை கொஞ்சம் சுத்தி சுத்தி அடிக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு எபிசோட்ல ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா முத்து மீனாவை தான் காட்டுறாங்க. சோ அவங்க ரெண்டு பேரும் சீதா பண்ண விஷயத்தை பத்தி டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப மீனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, சீதா இப்படி பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க, திடீர்னு அவ பாட்டுக்கு கோச்சிட்டு சண்டை போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டா, அவளுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப முத்து இருந்துகிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுக்கு தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த விஷயம் வந்து நமக்குள்ளே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி, அவங்க வந்து அங்க சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது மீனா அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அண்ட் அடுத்த சீனை கட் பண்ணீங்க அப்படின்னா, நம்ம ரவி ஸ்ருதி அவங்க ரெண்டு பேருக்கு இடையில பெரிய பிரச்சனை. அது என்ன அப்படின்னா, ரெஸ்டாரண்ட் வந்து அது ஓப்பனிங் நடந்துகிட்டு இருக்கும் போதே நம்ம ரவி வந்து பாதியிலே போயிட்டாரு. இது வந்து ஸ்ருதிக்கு வந்து சுத்தமா பிடிக்கல. அதை சொல்லி இன்னைக்கு வந்து சண்டை போடுறாங்க. அப்ப ரவி சொல்றாரு, ஏமா நான் என்ன நடந்துச்சு தெரியுமா, நான் எதுக்கு போனேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்ல முயற்சி பண்றாரு. ஆனா எதையுமே அவங்க வந்து கேட்கிற மாதிரி இல்ல. நீ வந்து எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. பட் ரவி வந்து ஏன் போனாரு அப்படின்ற காரணத்தை கடைசி வரை அவரை சொல்லவே விடல. அவரும் கடைசி வரை சொல்லலன்னா பாருங்களேன், கடைசியில என்ன நடந்து சண்டை முடியுது அப்படின்னா, உன்னால முடிஞ்சதை நீ பாத்துக்கோ, என்னால முடிஞ்சதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த அளவுக்கு போய் சண்டையை முடிச்சிட்டாங்க. சோ இவ்வளவு பெரிய சண்டை அது வந்திருக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. எவ்வளவு ஈஸியா முடிச்சிருந்திருக்கலாம். பட் அது அவ்வளவு சீக்கிரமா முடியல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரவி கீழே படுக்கிறதா இருக்கட்டும், சுருதி மேல படுக்கிறதா இருக்கட்டும், ஒரே ஃபன்னா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அடுத்த சீன் பாத்தீங்கன்னா, பார்வதிக்கு ஜலதோஷம் பிடிச்சிருச்சு அப்படின்னு சிவனால கொஞ்சம் கூட அதை தாங்கிக்கவே முடியல. நம்ம சிவன் என்ன பண்றாரு அப்படின்னா, பார்வதிக்காக சூப்பு வச்சுட்டு பார்வதியை போய் பாக்குறாரு. பார்வதிக்கு அந்த சூப்பை கொடுக்குறாரு. இந்தாங்க பார்வதி, இந்த சூப்பை குடிங்க, இந்த சூப்பை குடிங்க, அடுத்த அரை மணி நேரத்துல பாருங்க உங்க கோல்டு தெரிச்சு ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது பார்வதிக்கு வந்து விக்கல் வந்துருது. அவங்க விற்க ஆரம்பிச்சிடுறாங்க. சோ இதை பார்த்த சிவன் வந்து உடனே தட்டி கொடுக்குறாங்க. பார்வதி ஒண்ணு இல்ல பார்வதி, மெதுவா குடி அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த நேரம் பாத்தீங்கன்னா நம்ம விஜயா வந்துடுறாங்க. விஜயா பார்த்து செம்ம ஷாக்கிட்டு, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, காலம் போன காலத்துல ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாருங்க இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல, இங்க இப்படி நடக்கவே கூடாது, ஏற்கனவே வந்து நான் டான்ஸ் ஸ்கூல்ல ஆரம்பிச்சேன், அங்க இதே மாதிரி சம்பவம் நடந்து கடைசியில இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, நீங்க பழகுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ இவர் என்ன சொல்றாருன்னா சிவன், இது வந்து நாங்க ஃப்ரெண்ட்ஷிப், நீங்க வந்து தப்பா பாக்குறீங்க, உங்க பார்வையில தான் இருக்கு, நீங்க தப்பா பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஆனா அதை வந்து பார்வதி கேட்க மாட்டேங்கிறாங்க. இல்லங்க இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல, இந்த மாதிரிலாம் நடக்க கூடாது, நீங்க ஒழுங்கு மரியாதையா வெளிய போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ சிவனும் என்ன பண்றாரு அப்படின்னா, சரி இதுக்கப்புறம் இங்க இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் டீசென்ட்டா கிளம்பி போயிடுறாரு. அண்ட் அவர் கிளம்பி போன அடுத்த நிமிஷமே பாத்தீங்கன்னா சுதா அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும் வர்றாங்க. எதற்காக அப்படின்னா, ரவியை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண, ரவி வந்து சுருதி கூட தான் வேலைக்கு போகணும், சுருதியோட ஆபீஸ்ல தான் அவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. அப்போ விஜயா கேக்குறாங்க, இது இந்த முடிவும் என்னோட முடிவும் கிடையாது, உங்க மக எடுக்கிற முடிவை என்னால எதுவும் செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லங்க நான் அதுக்காக சொல்லல, இப்போ உங்க பையன் வந்து அந்த பொண்ணு கூட, அதாவது நீத்து கூட பழகுறது வந்து சுத்தமா சரி கிடையாது, எங்களுக்கு ஏதோ சம்திங் ராங் டவுட்டாவே இருக்குது, அதனால நீங்க உங்க பையனை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி விஜயாவுக்கு அட்வைஸ் பண்றாங்க. விஜயாவுக்கு சரி நான் பாக்குறேன், எனக்கு வந்து என்ன ஏதுன்னு தெரியல உங்க பழகுறது எப்படின்னு, நீங்க சொல்றீங்க அப்படின்னா எனக்கு ஒன்னும் புரியல, நான் பார்த்து என்ன ஏதுன்னு சொல்றேன் அப்படின்ற மாதிரி விஜயா சொல்றாங்க. இன்னைக்கு எபிசோட் நடந்த விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவுதாங்க. அண்ட் நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.